ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேக்கரி ஸ்டைல நல்ல டேஸ்டியான பனானா கேக் எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இது நல்ல பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கும். வீட்லயே நம்ம பெர்ஃபெக்ட்டா இதே மாதிரி ரெடி பண்ணலாம். இதுக்காக ஒரு பவுல்ல ஒரு 4 சின்ன வாழைப்பழம், நல்ல பழுத்த பழமா தான் எடுத்திருக்கேன். பெரிய பழமா இருந்தா 2 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு தான் விடணும், மிக்சியில போட்டெல்லாம் அரைக்க கூடாது. இப்போ நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். இதுல வந்து 2 கோழி முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு சுகர், இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுல வந்து எண்ணெய், ரிஃபைனட் ஆயில், இது வந்து ஒரு 1/3 கப் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இனிமே மாவு சேர்த்துடலாம். மாவு பார்த்துட்டிங்கன்னா மாவு 1 கப்பு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மைதா மாவு தான் இது நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது இவ்வளோ சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு போல பால் சேர்க்கணும். பாலும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் ட்ரேயில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஓவனில் தான் வேக வைக்க போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 35 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சீக்கிரமாகவே இது பேக் ஆகி முடிச்சிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.